நான் கொஞ்சம் சகலமாக நில்லாம். நான் மனு காப்பி கையில் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நில்லாம். கொஞ்சம் அகலமாக நில்லாம். பின்னாடி இப்படி வேணாம். எல்லாரும் வீடியோவில் வரீங்க, கவலைப்படுறேன். கார்பரேஷன் சார் 4 வருஷம் ஆச்சு சார். கவர்மெண்ட் 4 வருஷம் ஆச்சு சார். ஆயிரத்தி ஸ்மார்ட் சிட்டி ரோட்லேருந்தே வந்து நிரப்பராங்க ஏடிபி தான் வரும்போதே 3 மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், 3 மாதத்தில் முடிச்சிடுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படியே பாதாள சாக்கடை அப்படியே தான் இருக்குது. நிறைய இடத்துல கஸ்பா புலிப்பல் சாய்நாதபுரம் மேலப்பாடி கோட்டப்பாளையம் இப்போ அந்த கிரீன் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டேன். மழையில் போய் ஒரு அடி தண்ணி எப்படியே இருக்கு. ஏன் கார்பரேஷன் லிமிட் வரல சார்? கார்பரேஷன் அதே சரி பாசனம் அந்த லிமிட் நம்ம அதே போல வந்து சரி பண்ணி இல்லை இது நம்ம பண்ணுறோம்னாலும் ஐஏஎஸ் இருந்தாலும் பிடபிள்யூ இருந்தாலும் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து கார்பரேட் யூனிவர்சிட்டி வாங்கி பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி மட்டும் கேட்குறாங்கல்ல, நம்ம லிமிட் எதாக இருந்தாலும் ஒன்று ரயில்வே பிரிட்ஜி கூட அதுக்கு வருதுன்னா அதே போல் இந்த சாப்பிடலாம் வாட்டர் டேங்க் சாப்பிடும் வாட்டர் டேங்க் கூட நான் ஒரு ஊருக்கு 10 கிலோமீட்டருக்கு நான் போயிருந்தேன். அந்த வாட்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா மேலே முடியே இல்லை. ஃபுல்லாக பார்த்தா தண்ணி ஆக்ஷனு, பிராண்டி பாட்டிலு, அப்புறம் சிகரெட்டு, அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லாக கஞ்சா அடிக்கிறது மொத்த பேர் அங்கே தான் இருக்காங்க. அது உள்ளே பார்த்தா அந்த பாம்பு போகிறது உள்ள தேல் இருந்து இப்போ வாட்டர் டேங்க்லேயே சார் வாட்டர் டேங்க் வந்து நீங்கள் ஒரு முறை சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண நீங்கள் பார்த்தது எல்லாமே அந்த ஆமாம்மா ஆமாம் மண்டலம் 2 மண்டலம் அங்கே உங்கள் எஸ்பிட்ட சொல்லிட்டு நமக்கு அங்கே ஒரு இது ஒன்று சார் அது சாப்பிடலாம் வாட்டர் டேங்க் சார் சம்பு இந்த இடம் லேண்ட் மீட்டிங்கில் அவங்க எஸ்பிட்ட சொல்லிட்டு தனியாக சென்ட்ரல் ஜெயில் தண்ணி போகுது சார். பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் பண்ணக்கூடிய பார்க்கிங் ஜெயிலுக்கு வெறும் குறைஞ்சது பார்த்தா 1 லட்சம் பேர் தண்ணி அது வந்து சப்ளை ஆகுது. ஒரு முறை போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம்னா சார் தண்ணி வீட்டில் தண்ணியை குடிக்க மாட்டோம் சார். புரோகாவல் நிலையம் ஒன்று கட்டி கொடுக்குறாங்க சார். கட்டி கொடுத்தாங்க அங்கே யாரும் போலீஸ் யாருமே அது போட்டால் கொஞ்சம் இல்லை சார் அது ஒரு பக்கம் தான் சார். அந்த சாப்பிடப்படுறது வாட்டர் டேங்கே நம்ம ரெடி பண்ணலாம். வாட்டர் டேங்க் ரெடி பண்ணால் தான் ஒரு சம்பு ரெடி பண்ணால் தான் வெளியாகும். வாட்டர் டேங்க் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஓட்டேரி சார் நீங்கள் ஒரு முறை சார் விசிட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து சேரி மாதிரி அந்த மருந்து தான் எல்லா கவுன்சிலருக்குமே அதிமுக திமுக பிஜேபி எத்துக்குப்பா எவ்வளோ சீக்கிரமாக முடிக்குமோ சார் முடிச்சு மக்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் பண்ணிக்க முடியும் சார். இது ஐவேசி பிடபிள்யூ நம்ம கார்பரேஷன் வீட்டில் இருந்தால் கூட சார் ஒரு கமிஷனர் சார் கொஞ்சம் தலையிட்டு கொஞ்சம் அதை இல்லை எல்லாருமே சேர்த்து தான் செய்யப்படுது. ஓகேவா போயிடலாமா? வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 60 வார்டுகள், அதில் 60 வார்டில் வந்து வேலூர் சட்டமன்ற தொகுதி, காட்பாடி சட்டமன்ற தொகுதி, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி, ஆற்காடு சட்டமன்ற தொகுதி, இது மாதிரி 4 சட்டமன்ற தொகுதி உட்பட்டு வேலூர் மாநகராட்சி செயல்பட்டு வருகிறது. கடந்த 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடத்தி இந்த விடியா திமுக அரசால் பாதாள சாக்கடை திணிகள் வேலைகள் எல்லாம், சாலை வசதி, பாதாள சாக்கடை வேலைகள் எல்லா இடங்களிலும் வேலைகள் முடிக்காமல் முடக்கப்பட்டு மக்கள் அவதிப்பட்டு
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக பெய்த மழையினால் நீங்கள் பார்த்துட்டு இந்த டிபோர் ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு ஸ்டேடியம் வந்து நம்ம கோட்டை சர்க்கிளில் வந்து ஒரு செவரே விழுந்து போய் வந்துட்டது. அதே போல் பல இடங்களில் குழிப்பள்ளமாக பாதாள சாக்கடை வேலைகள் பணிகள் செய்யாமல் மக்களுக்கு ரொம்ப பள்ளி படிக்கின்ற மாணவ குழந்தைகள், கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள், வேலைக்கு சென்றவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வயதானவர்கள் எல்லாம் மிகுந்த துயரத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறார்கள். எந்த வேலையுமே மாநகராட்சியில் செய்யவில்லை. இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன சொன்னாங்க, 3 மாதத்தில் மாநகராட்சி பணிகள் முடிக்கப்படும் என்று சொன்னார்கள். 4.5 வருடம் ஆட்சி முடிந்து 5வது வருஷம் தொடங்கி ஆட்சியே முடிய போகுது. இதுக்கு மேலே திமுக ஆட்சி வராதுன்றது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்றைக்கு மக்கள் எந்த அளவுக்கு துயரத்தில் இருக்கிறார்கள் வேலூர் மாநகராட்சியோட மக்கள்கள். இன்றைக்கி கஸ்பா இன்றைக்கி பாருங்கள், எல்லா இடங்களிலும் நாங்கள் சென்ற இடமெல்லாம் மனுக்கள் பொதுமக்கள் வந்து அந்த இடத்துல குறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த இடத்தை படிக்கிற நீங்களே பத்திரிகையாளரே பாருங்கள். வேலூர் மாநகராட்சியில் நமது மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கஸ்பா, சைதாப்பேட்டை, கன்சால்பேட்டை, கொடவட்டம், முள்ளிப்பாளையம், வசந்தபுரம், கழிஞ்சூர், மதிநகர், காங்கைநல்லூர், சேன்பாக்கம், பீஜ்ராவ் நகர், பாரதி நகர், விருதம்பட்டு, கொசப்பேட்டை, தொரப்பாடி, KK நகர், கஸ்பா, சதுப்பேரி சாலை, தோட்டப்பாளையம், சர்க்கார் மண்டி தெரு, பாஸ்கல் நாயுடு தெரு, சாய்நாதபுரம், பழவஞ்சாத்து, விருபாட்சிபுரம், இந்த இடத்துல பணிகள் தொரப்பாடி உட்பட அனைத்து இடங்களிலும் கடந்த 2 நாட்களில் பெய்த மழையிலே மக்கள் பயங்கர அவஸ்தைப்பட்டு கொண்டு சித்திரவதை நரகம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போன்ற ஒரு ஆட்சியில் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களிடம் நாங்கள் கழக அமைப்பு செயலாளர், பகுதி கழக செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், வட்டச் செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மாநகராட்சியோட ஆணையர்கிட்ட வந்து முறையிட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவர் விரைவில் 3 மாதத்தில் முடிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த கஸ்பாவில் ஒரு இடத்துல இவங்களே திரு KK நகர் பகுதியில் ஒரு குடிநீர் தொட்டியில் என்ன இருந்தது? இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த ஒரு விஷ கிருமிகள் செய்தார்கள். அதே போல் KK நகர் பகுதியில் வாட்டர் டேங்கில் வந்து எவ்வளோ பெரிய பிராந்தி பாட்டில் இருக்குது. பெட்டு, தலகாணி, படுக்கை விரியோடு மேலே இருந்தது. காண்டும் பாக்கெட் இருந்தது. இந்த அவல நிலை ஏற்பட்டு சொல்லிதான் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து எல்லா இடங்களிலும் சுத்தம் செய்யப்பட்டது. அதே போல் சார்பாம்பேடு பகுதியில் பாதுகாப்பற்று, சுகாதாரப்பற்று இன்னைக்கு அந்த தண்ணீரை ஒரு MLAவோ ஒரு மேயரோ என்னையோ கூட உட்பட மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அனைவரும் சென்ற அந்த இடத்துல பார்த்தாக்கா அங்கே மக்கள் இந்த தண்ணியாக குடிக்கிறாங்கன்ற நிலைமை வரும். இன்றைக்கி பாம்பு, விஷக்கிருமி, கஞ்சா அடிக்கிறவங்க கூடாரமாக இருக்குது, ரவுடித்தனம் பண்ணுங்க அந்த இடத்துல கூடாரமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா எல்லா இடத்துல உடஞ்சி பாம்பு தேல் எல்லாம் கூட அந்த சார்பாம்பேடு பகுதியில் வாட்டர் டேங்க் உள்ள போகும். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை அங்கே இருக்கிறது. மக்கள் எதற்காக நம்மளுக்கு சட்டமன்ற உறுப்பினராக மேயர் நம்ம ஓட்டு கேட்கணும், எதுக்காக ஓட்டு போடுறோம்? மக்களுக்கு நல்லது செய்வாங்க அடிப்படையில் தான் ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி அதிமுக ஆட்சி இருக்கும்போது, நாங்கள் மேயராக இருக்கும்போது, துணை மேயராக இருக்கும்போது, மண்டலத்தில் எல்லா 60 வார்டில் இருக்கிற கவுன்சிலர்களும் அதிமுக, திமுக, BJP அந்த கட்சி எந்த கட்சியுமே பார்க்கல. மக்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்தோம். ஆனால் இப்போ சொந்த திமுக கட்சிக்கார கவுன்சிலருக்கு எந்த நிலைமை அவர்களால் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே தயவு செய்து மாநகராட்சி மேயர்கிட்ட நம்முடைய கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கிறான், இந்த இடத்துல பல இடங்களில் குழி பள்ளமாக இருக்கிறது, சாலை வசதி செய்யாமல் இருக்கிறது, பாதாள சாக்கடை திட்டங்கள் முடிக்காமல் இருக்குது, குடி தண்ணீரில் கழிவு நீர் கலந்துருக்குது. இன்றைக்கி நம்முடைய சைதாப்பட்டில் கஸ்பாவில் போகும்போது, காட்பாடி கழிஞ்சூரில் விருதம்பட்டில் போகும்போது பார்த்தாக்கா குடி தண்ணீரில் கழிவு நீர் கலந்து வருது. ஒரு தண்ணி வந்து கலந்து சாக்கடையாக வருது. அப்போ கேட்குறேன், என்ன இந்த நிலைமை இருக்குதுனாக்கா, அது அரை மணி நேரம் போச்சு. அந்த மக்கள் சொல்கிறாங்க, கஷ்டப்போய் அதுலேயே வாழ்ந்துட்டாங்க. அரை மணி நேரம் போனால் அந்த கலர் தண்ணி, சாக்கடை தண்ணியெல்லாம் தீர்ந்து விடும். அப்புறமா சுத்தமான தண்ணி வரும்னு குடிக்கிறார்கள். இப்போ நம்ம அந்த மாதிரி தண்ணி குடிக்க முடியுமா? பத்திரிகையாளர் நம்ம அதை பார்த்துட்டு அந்த தண்ணி குடிக்க முடியுமா? கழிவு நீர் தண்ணியும் குடிநீரும் கலந்து அதை போன பிறகு அரை மணி நேரம் படுத்து தூய தண்ணி வந்தோன்னு குடிப்பேன் என்று சொல்கிறார்கள். இது எதுக்காக? கவுன்சிலருக்கு நம்ம ஓட்டு போட்டாங்க, மேயராக இருக்கிறதுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க, MLAவுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க, மந்திரி ஆகணும்னு சொல்லிட்டு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? மக்களை நாம் ஒவ்வொரு வருடமும் தேர்தல் வரும்போது அவங்கள கையை காலை பிடிச்சி எனக்கு வெற்றி போட்டால் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்கிறோமோ இல்லையா? அவங்கள குறைகளை தீர்த்து வைக்க வேண்டுமா? இல்லை யாருடைய வேலை இது? மக்கள் பிரதிநிதி வேலை தானே. இந்த அளவுக்கு மோசமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் ஒவ்வொரு வார்டாக சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு என்னென்ன குறைகள் இருந்து கேட்டு அவர் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் நாங்களும் 60 வார்டில் ஒவ்வொரு வார்டாக
விரைவில் என் தலைமையில் என்னை எடப்பாடியாளர்களை தொடர்பு கொண்டு நான் இதை கேட்டு பர்மிஷன் கேட்டு 60 வார்டும் நடைபயணமாக சுற்றுப்பயணம் கேட்டு மக்களிடையே மனுக்களை வென்று கலெக்டரேட்டை முறையிட போகிறோம். ஆகவே அதற்கு முன்னதாக மாநகராட்சி ஆணையர் விரைந்து மக்கள் பிரச்சனையை நீங்கள் முன்னெடுத்து ஒவ்வொரு வார்டில் இருக்கிற கவுன்சிலர்களை கூப்பிட்டு மண்டல தலைவரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் கேட்டறிந்து பிரச்சனைகளை தீர்வு செய்து பாதாள சாக்கடைகளை பணிகளை முடிக்க வைக்க வேண்டும். குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ஒரு இடத்துல பார்த்தா ரோடு போட்டுக்கிறாங்க, பக்கத்தில் ட்ரைனேஜ் இல்லை, அது கேட்டால் திராவிட மாடல் கொள்குது. ஒரு ரோடு போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 2 பக்கம் ட்ரைனேஜ் போட்டு ரோடு போடுவாங்க. நம்ம கவுன்சிலர் நம்ம 50வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அவங்க வார்டில் பாருங்க, வீட்டுள்ள தண்ணி கிட்டத்தட்ட 4.5 வருஷமா கேட்டு வீட்டுக்குள்ள தண்ணி இருக்குது, வீட்டுக்குள்ள தண்ணி இருக்குது. 4.5 வருஷமா மாமன்ற உறுப்பினர் கேட்டுருக்கிற 4.5 வருஷமா நிவர்த்தி செய்யல. அருணா விஜயகுமார் அவருடைய கவுன்சிலர் அவங்க வார்டுக்கு போகிறோம், ஒரு இரங்கல் நிகழ்ச்சிக்காக போகிறோம். அங்கே போய் பார்த்தா ரோடு அரைகுறையாக ரோடு போட்டுக்கிறாங்க, 2 பக்கம் ட்ரைனேஜ் இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் ஒரு துக்க நிகழ்ச்சி சொன்னால் கூட தயவுசெய்து எங்ககிட்ட மாநகராட்சி ஆணையர்கிட்ட கேட்டு இதை நிவர்த்தி வைங்க என்று சொல்கிறார்கள். தோட்டப்பாளையம் பகுதியில் அந்த சிஎம்சி பின் சைடு இருக்கிற தோட்டப்பாளையம் பகுதியில் நேரடியாக கழிவுநீர் கலந்த தண்ணி சாக்கடை வீட்டுக்குள்ளே போகுது. எப்படி மக்கள் வாழ்வார்கள்? சுகாதாரமற்ற வாழ்வு எப்படி வாழ முடியும்? அவர்களும் மனிதர் தானே, அவர்களும் வாழ்வதற்காக தானே நம்ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஏழ்மை நிலையில் பிச்சை எடுக்கக்கூடாது என்ற நிலைமை வரக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கி அந்த எடப்பாடி அவர் ஒவ்வொரு முறையும் மக்களை தேடி இன்றைக்கி அம்மா உணவு கொண்டு வந்தாங்க, அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க, எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. வேலூரில் இருக்கிற மாநகராட்சி எல்லை பகுதியில் இருக்கிற அம்மா உணவகம் இன்றைக்கி செயலிழந்து ஒரு 20% செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருத்தர் பார் ஒரு வெள்ளை பேப்பரில் அம்மா உணவகத்தை திறக்க வேண்டும், அம்மா உணவு பெரிய ஒரு இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு மாவட்டத்தில் கேட்குறாரு. இப்படி நல்ல திட்டங்களை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. அந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் அழிக்கின்ற திட்டமாக திராவிட அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2024 சத்தியமாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடி அம்மன் முதலமைச்சராக வருவது எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இந்த திமுகவிற்கு நல்ல மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். திமுகவுக்கு ஏமாற்றத்தை கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட மன்னன் எடப்பாடி முதலமைச்சரை வாய்ப்பு கொடுங்கள். நாங்கள் எல்லாம் உங்களுடன் உயிரோடு உணர்வோடு உங்கள் ரத்தமாக இருந்து உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வது என்று கூட்டு நம்முடைய மதிப்பிற்குரிய மாநகராட்சி ஆணையர் விரைவில் முடிப்பேன் என்று சொல்கிறார்கள். விரைவில் நாங்களும் காலதாமதம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவரை முடிக்கவில்லை என்றால் நாங்கள் தலைமை கழகத்தில் அறிவிப்பை பற்றி மாபெரும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை பத்திரிகையாளர் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 4 வருஷமா முடியாத இப்போ 3 மாதம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது பத்திரிகையாளர் நீங்கள் தான் கேட்கணும். எங்கள்கிட்ட சொன்னதுக்கு சொன்னாங்க, முடிக்க முடியாது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த நிறைய பிரச்சனை, கமிஷன் கரெக்ஷன் பிரச்சனையும் அவங்க நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்களுக்குள்ளவே கட்சிக்குள்ளே அதிமுக பற்றி ஒருத்தர் பேசினே இருக்கிறார், ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் அதிமுக பற்றி பேசினே இருக்கிறாரு. ஆனால் அவரோட சொந்த பிரச்சனை எவ்வளோ இருக்குது கட்சியில், அதை நிவர்த்தி செய்யட்டும். அவங்க பகுதி செயலாளருக்குள்ளோ வட்ட செயலாளருக்குள்ளோ அவங்க கவுன்சிலருக்குள்ளோ எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை ஒரு நிவர்த்தி செய்யலாம். அதை விட மாட்டோம், பொதுமக்கள் பிரச்சனையை தீர்க்கணும். அதுதான் கரெக்டு, அதுதான் கரெக்ட். நம்ம எம்எல்ஏ ஆகணும், மேயர் ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும்னு சொல்லிட்டு வரோம், கையை காலை பிடிச்சி மக்களை கேட்குறோம். அதே போல் நம்ம ஒவ்வொருத்தரும் இறங்கி வாக்களித்த மக்களுக்கு செய்யணும். இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் எதையுமே செய்யலை. இன்றைக்கி அவர்கள் எல்லாம் நம்பி இன்றைக்கி இவங்க வந்தானாக்கா ஓட்டு போட்டால் ஜெயிப்பாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. பல இடங்களில் சிறுபான்மை மக்கள் வேதனையாக இருக்கிறார். எதற்காக வாக்களித்தோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்லாமிய மக்களே அடுத்த எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாற்றம் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதி நாங்கள் கொடுத்தோமோ, வெற்றி பெற்றோமோ, தோல்வி அடைந்தோமோ, அடுத்து 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வெற்றி பெறும். மக்களுடைய இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் வேறுபாடெல்லாம் அதிமுக ஒருத்தர் கிடையாது. நம்மக்கிட்ட பிரிவினை ஏற்படுத்துகிறவங்கள திமுக தான். ஆகவே அவர்களுக்கு எல்லாமே நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி அன்போடு கட்டி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம் சார். அப்படியே அப்படியே